ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டான பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். மசாலா முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம இந்த கிரேவியை செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டு கட் பண்ணி நான் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். 5 முட்டை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையும் உருளைக்கிழங்கும் வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை அடுப்பில் வச்சு நான் நல்லா அந்த உருளைக்கிழங்கும் முட்டையும் நல்லா வேக வைக்க போகிறேன். பாருங்கள், வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நான் பேனலில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இப்போது அந்த வேக வச்ச முட்டையை நான் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டு நான் அந்த மசாலாவில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறேன். அது கூடவே வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கும் அது கூடவே சேர்த்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முட்டைக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறமா இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானவுடனே 2 சின்ன பட்டை, ஒரு 2-3 லவங்கம் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஏலக்காவை நான் அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்னதாக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது குழம்பு தான், கொஞ்சம் நார்மலாக வந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அதிலே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மணம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா கொத்தமல்லி இந்த மாதிரி வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு சாப்பிடும்போது கூட அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விடுவோம். பவர் கட் ஆகிடுச்சி. ஸோ அதுக்கப்புறமா மசாலா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நான் பாருங்கள், ஒரு காஞ்ச தேங்காய், அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சோண்டு தனியா, இது 3மே நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மசாலாவை ஒரு ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து குழம்பு திக்கான உடனே நான் முட்டைலாம் வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டை, உருளைக்கிழங்கு அது எல்லாமே இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிரேவியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மாதிரி எடுத்துக்கோங்க.
ஸோ பாருங்கள், இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா லைட்டாக கலரி விட்டு கொத்தமல்லியும் மீதி இருக்கிற கொத்தமல்லியை நான் அதிலே மேலே தூவி விட்டு லைட்டாக கலரிக்கிறேன். கொத்தமல்லியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலரி விட்டுக்கலாம். அதிகமாக கலர வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலா முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக, அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷைனி இன் சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.